ஓவரா அராஜகம் பேசிக்கிட்டு இருக்க ராஜலட்சுமியோட பல்ல தட்டி கையில கொடுத்து தன்னோட மனைவி மதிக்கு ஆதரவா பேசுற சுரேஷை உங்களுக்கும் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். எப்படியோ டூர் போனவங்க எல்லாருமே வீடு வந்து சேர்ந்துட ராஜலட்சுமி அடியே மலரு கொஞ்சம் அந்த ஃபேனை போட்டு விடு, அப்பப்பப்பா இன்னையோட சரி நம்ம வெளியில போகணுங்கிற ஆசையே இனிமேல் வச்சுக்க கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் கிட்ட சொல்ல உடனே ராகவனோ ஆமா ராஜலட்சுமி, எனக்கே இனி உடம்பு சரியில்லாமல் போயிடும் போல, என்னென்னமோ தலை சுத்துற மாதிரி இருக்கு, என்னென்னமோ மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவே வெளியில ஓடி போய் வாமிட் பண்றாங்க அழகுமதி. உடனே எல்லாருமே பின்னாடியே போக ராஜலட்சுமியும் என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி வாந்தி எடுக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அழகுமதியும் அது அந்த ஜெயிண்ட் வீலில் சுத்துனல்ல, அது எனக்கு அப்போ இருந்தே ஒரு மாதிரியாக இருந்துச்சு, வாமிட்டிங் சென்சேஷன்லேயே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, நல்ல வேலை இப்போ வெளியில் வந்துடுச்சு, பிரச்சனை இல்லை விடுங்க, இதை பற்றி யாரும் ஒன்றும் ஃபீல் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல உடனே கோமதியோ என்னம்மா பார்த்து அப்போவே சொல்லியிருந்தேனா, ஏதாவது டாக்டர்கிட்டயோ இல்லை டேப்லெட்டோ வாங்கி கூட போட்டிருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராஜலட்சுமி சொல்கிறாங்க, என்னங்க நீங்களும் பக்குவப்பட்டு பேரம் பேத்தியவோ எடுக்க போகிறவங்க தானே, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, இப்படி திடீர்னு புதுசாக கல்யாணமாகி 2 மாசத்துல வாந்தி எடுக்கிறானா என்ன ஏதுங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கோமதியை கண்டிக்கிறாங்க ராஜலட்சுமி. அதுக்குள்ள அழகுமலர் மதி இந்தா மதி தண்ணி சுடு தண்ணி குடி, முதல்ல கொஞ்சம் அப்படியே உட்காரு காத்தோட்டமா அப்படின்னு சொல்லிட்டு தாங்கி பிடிக்க உடனே அழகுமதி சொல்கிறாங்க, அக்கா அந்த அளவுக்கு ஒரி பண்ணிக்கிற அளவுக்கு எதுவும் இல்லைக்கா, நான் தான் சொன்னேன்ல லைட்டாக வாமிட்டிங் சென்சேஷன் இருந்துச்சு, இப்போ வாமிட் வந்ததால் அந்த சென்சேஷனும் குறைஞ்சிருச்சுக்கா, ஸோ எனக்கு ரெஸ்ட் மட்டும் எடுத்தால் போதும் அப்படின்னு சொல்ல உடனே ஆமாம் டேய் சுரேஷ் முதல்ல இவளை ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போயிட்டு வாடா, என்ன ஏதுன்னு தெரியாமல் சும்மா அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமியும் சொல்ல உடனே சுரேஷும் என்ன மதி ஹாஸ்பிட்டல் போகணுமா அப்படின்னு கேட்குறாரு. இதை பாருங்க அவங்க தான் என்னோட உடல்நிலை எப்படிங்கிறது எனக்கு தெரியாதா, புரிஞ்சுக்காம பேசுகிறாங்கன்னா அவங்க பேச்சு கேட்டுட்டு நீங்கள் அப்படின்னு சொல்ல உடனே அம்மாடி கமலா ஒரு நிமிஷம் இங்கே வாமா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிற நர்ஸை சத்தம் போட்டு கூப்பிடுறாங்க ராஜலட்சுமி. உடனே கோமதியோ அதுதான் அந்த பொண்ணே சொல்லிட்டால, அதுக்கும் மேலே ஏன் அவளை டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல உடனே அங்கே ராஜலட்சுமியோ ராகவனோ ஆமாம் எங்கள் வீட்டுக்கு அடுத்தது பேரனோ பேத்தியோ வரப்போகுதுங்கிற சந்தோஷத்தை நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டாமா, அதுக்கு தான் அப்படின்னு சொல்ல ஸ்டாப் தி நான்சென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதியும் சத்தம் போடுறாங்க. எனக்கு தெரியாமல் அது எப்படி உங்களுக்கு, நீங்கள் பாட்டுக்கு இப்படி கற்பனையாக பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஸ்டாப் இட், அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது, எங்களுக்குள்ள அப்படி எதுவும் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக போட்டு உடைக்கிறாங்க அழகுமதி. உடனே என்னடி என்ன இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுற, இதை விடவே கூடாது, என்னங்க இப்போவே நான் மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. அடியே ரேவதி மாப்பிள்ளை வீட்டில் இருக்காரு அடி அப்படின்னு சொல்லிட்டு ரேவதிக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க ராஜலட்சுமி. மாப்பிள்ளை ஒரு நிமிஷம் வீட்டுக்கு வாங்க மாப்பிள்ளை, நீங்கள் பார்த்து ஒருத்தியை கட்டி வச்சிங்களே சுரேஷுக்கு, அவ எப்பேற்பட்ட வாழ்க்கை அவன் கூட வாழ்ந்துட்டு இருக்கிறான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அடியே ரேவதி நீயும் வாமா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. உடனே தங்கராஜோ அத்தை அழுகாதீங்க அத்தை, எல்லாரும் குடும்பத்தோட சந்தோஷமா இப்போ தான் நான் டூர் போயிட்டு வந்தீங்க, அதுக்குள்ளே என்ன ஆச்சு, சரி 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 நான் நேரில் வந்து பேசிக்கிறேன், இப்போ ஃபோனை வைங்க அப்படின்னு சொல்ல உடனே தங்கராஜோட அம்மா சொல்கிறாங்க, என்னப்பா தங்கராசு எங்கே போகிற, எதுக்கு உன் மாமியார் ஃபோன் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ரேவதியோ அது அத்தை எதுவாக இருந்தாலும் போனாதான் தெரியும் அப்படின்னு சமாளிக்க உடனே தங்கராஜ் சொல்கிறாரு, என்ன அவங்க என்கிட்ட தானே எங்கள் அம்மா கேட்டாங்க, உனக்கு என்ன அப்படி தலை இருக்கும்போது வால் ஆடக்கூடாதுங்கிறது, ஆடினா தங்கராஜுக்கு பிடிக்காதுங்கிறதும் உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு பின்னாடி திரும்பி வழக்கம் போல் தன்னோட கெத்தை மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்காக பேசுகிறாரு தங்கராஜ். உடனே ரேவதியும் இல்லைங்க அத்தை கேட்டாங்க அதுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க ரேவதி. உடனே என்ன உன் குடும்ப மானம் வண்டவாளத்தை தண்டவாளத்தில் ஏற்றிடுவணும்னு பயமாக இருக்கா, போயிட்டு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜும் ஏற ரேவதியோ என்னங்க நானும் வரனே, ஏன்னா அங்கே மலர் அன்னிக்கோ இல்லை மதிக்கோ ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன், அம்மா பேசுனதை வச்சு சொல்கிறேன், நீங்கள் ஒருதலை பட்சமாக அம்மா அப்பாவுக்கு ஃபேவராகவே பேசுவீங்க, என்ன நடந்துச்சுங்கிறது தெரிஞ்சால் தானே நம்ம நியாயமாக பேச முடியும் அப்படின்னு தருகி கார் ஓரமாக நிற்கிறாங்க ரேவதி. உடனே இதை பாரு, நீ இப்படி சொன்னதுக்காக இந்த தங்கராஜ் ஏற்றிட்டு போகிறான்னு நினைக்காத, இருந்தாலும் அங்கே உங்கள் சொந்தக்காரங்க எல்லாம் ஊர்லேருந்து வந்திருக்காங்க, நான் தனியாக போனால் அவ்வளவுக்கா மரியாதை இருக்காது, உனக்கு
பொண்டாட்டிக்கு ஒரு மதிப்பு மரியாதையும் கொடுக்காதவங்கிற இமேஜ் இந்த தங்கராஜ் மேலே விழுந்துருங்கிறதுக்கு வேண்டி தான் உன்னையும் சேர்த்து அழைச்சிட்டு போகிறேன் ஏறு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கருப்பு கலர் கூலிங் கிளாஸை மாட்டிக்கிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாரு தங்கராஜ். அங்கே பெரிய பஞ்சாயத்தே வச்சுக்கிட்டு இருக்க ரூம்குள்ளே போய் ரெஸ்ட் எடுக்கிறாங்க அழகுமதி. அதே சமயம் உள்ள ரேவதியும் தங்கராஜும் போகிறத பார்த்துட்டு மாப்பிள்ளை வாங்க மாப்பிள்ளை வாங்க, அடே சுரேஷு வாடா வா, உன்னை கட்டிட்டு வந்திருக்காளே ஒருத்தி, அவள் உன் கூட இத்தனை நாளாக என்ன பொழப்பு பொழைச்சி கிழிச்சாங்கிறத என் மாப்பிள்ளை அதுதானே அவர் தானே கட்டி வச்சாரு, அவருக்கும் தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே சி இந்த ப்ரைவசி கூட நமக்கு கிடையாதா, இவங்களாம் வழிய இதை பற்றியெல்லாம் எப்படி பேசுகிறாங்க, அது டிபெண்ட்ஸ் ஆன் யூ அண்ட் மீ, எப்படி இவங்க இப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணுறாங்க, ரொம்ப வேர்ஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே சுரேஷ் கிட்ட அழகுமதி ரொம்பிக்கிட்டு இருக்க சுரேஷ் சொல்கிறாரு அதுக்கு என்ன பண்ண சொல்கிற, எங்கள் அம்மா பேசுகிறதுக்கு நான் என்ன அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கவா அப்படின்னு சொல்ல உடனே அழகுமதியோ என்னது மன்னிப்பா, தேவையில்லாமல் அதுவும் வந்திருக்கிற சொந்தக்காரங்க முன்னாடி நீங்களும் நானும் ஒன்றா சேர்ந்து வாழலைங்கிறத எப்படியோ என் வாயிலேயே அதை வர வச்சு அது நான் நார்மலாக தான் சொன்னேன், அதை வச்சுட்டு இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணுவாங்கங்கிறத நான் நினச்சி கூட பார்க்கல. இப்போ வெளியில் போய் நீங்கள் எனக்கு ஃபேவராகவோ இல்லை உங்கள் மனசாட்சியோடு பேசுனீங்கன்னாவே போதும், உங்கள் அம்மா வாயை மூடிட்டு இருக்கிற மாதிரி உங்கள் அண்ணன் மாதிரி நீங்களும் வாயை மூடிட்டு ஓரமாக நான் மட்டும் எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ரொம்ப சைலண்ட்டாக நின்று சாதிச்சிடலான்னு நினைக்காதீங்க, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள விட்டு கொடுக்காம அப்படின்னு சொல்லிட்டு மதி வெளியில் வேகமாக போகிறாங்க. உடனே மாப்பிள்ளை பாருங்க மாப்பிள்ளை, இவ நம்ம சுரேஷ் கூட ஒன்றா சேர்ந்து 60 நாள் ஆகுது, ஒரு நாள் கூட இவங்க புருஷன் பொண்டாட்டியா வாழலைங்கிறத இவ வாயாலேயே இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாந்தி எடுத்தா, நான் கூட ஏதோ உண்டா இருப்பாங்கிற சந்தோஷத்தில் பக்கத்து வீட்டில் இருக்கிற நர்ஸு கமலாவையெல்லாம் கூப்பிட்ட, ஆனால் இவ வாயால் என்ன சொன்னா தெரியுமா, ஐயையோ அந்த அசிங்கத்தை என் வாயாலேயே நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அங்கே சொல்கிறாங்க அழகுமதி சி ஸ்டாப் தி டாக் நான்சென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. உடனே சுரேஷும் என்னடா சுரேஷு உன் பொண்டாட்டி இங்கிலீஷ்லையெல்லாம் எங்களை திட்டுறா, கொஞ்சம் கூட வயது வித்தியாசம் தெரியாமல் மட்டு மரியாதை தெரியாமல் நீயும் பார்த்துக்கிட்டு இருக்க, இவ யார் முன்னாடி பேசுகிறாங்கிறது தெரியுதா, உன் மாமா தங்கராஜ் முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கா, வாயை மூடிட்டு நில்லுடி அப்படின்னு 2 தட்டு தட்டி இருந்தேன்னா அதுதான் உன் கூட வாழவே இல்லையே, அவ உன்னையே மிரட்டியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி பேசுகிறாங்க ராஜலட்சுமி. உடனே தங்கராஜோ அத்தை கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சுற்றி நிற்கிற ராஜி கோமதி மீனா செந்தில்னு எல்லாரையுமே பார்க்குறாரு. சுரேஷ் பேச ஆரம்பிக்கிறாரு. அம்மா அது ரெண்டும் எங்களோட சம்மந்தப்பட்ட விஷயம், நானும் மதியும் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டிய விஷயம், குடும்ப வாழ்க்கைங்கிறது, அதை பற்றி நீங்கள் ஏம்மா ஒரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகலாம் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு 2 பேருமே வர்றதுக்கு அப்படின்னு சொல்ல உடனே தங்கராஜோ என்ன மாப்பிள்ள என்ன உன் பொண்டாட்டி சொன்னதுக்கு எல்லாம் ஜால்ரா தட்டிட்டு பேசுகிற போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அடியே வாடி மலரு, உனக்கு எத்தனை நாள் கழிச்சு குழந்தை பிறந்துச்சு, 9வது மாதம் முடிஞ்சு 1 வாரத்தில் இதோ இந்த ராகவியை பெத்த, அதே மாதிரி தான் என் பொண்ணு ரேவதியும் எத்தனை மாதத்துல அடி பெத்த, அதே மாதிரி 9 மாதம் முடிஞ்சு முடியாமையும் என் பேரப்புள்ள பிறந்துட்டான், ஆனால் இவ இப்படி, அதுவும் இனிமேலாவது பிறக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை, எப்படியோ பேருக்கு இந்த வீட்டுக்கு மருமகளாக இருக்கணுங்கிறது, அதுவும் அவங்க அப்பனோட உயிரை காப்பாத்துறக்கு மாப்பிள்ளை நீங்கள் கட்ட வேண்டிய பணத்துக்கு வேண்டி மட்டும்தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கா, என் பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரியும் இந்த வீட்டுக்கு அடங்கி ஒடுங்கி நடக்கிற மருமகளாகவும் இவ இனிமேல் இருக்க மாட்டாங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு மாப்பிள்ளை அப்படின்னு ராஜலட்சுமி சொல்கிறாங்க.